கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற கர்த்தரே சொன்ன உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்னவென்ன தந்திரங்களை எல்லாம் செய்கிறான், என்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது அல்லது எழும்புகிறது அல்லது நியாயத்தில் எழும்புகிறது என்பதை குறித்த எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி உங்களுக்கு சங்கரிக்கிறார், உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யவும் கர்த்தரே எப்படி எழுந்தருளுவார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்களை எதிர்க்கிறவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது உங்களை எதிர்க்கிற யாரும் ஜெயம் கொள்ள முடியாது. நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். ஐயா, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு யுத்தங்கள் வருகிறது போலவே அவர்களுக்கும் வருகிறது, சோதனைகள் அவர்களுக்கும் வருது, நமக்கும் வருகிறது. ஆனால் நமக்கோ சோதனைகளில் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தரே உண்டாக்குவார். நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள். சோதனைகள் உலகத்தார் எல்லோருக்கும் வருகிறது போல நமக்கும் வரலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் தப்பிச் செல்லும் போக்கையும் சர்வ வல்லமை உள்ள தேவனே ஏற்படுத்துவார் என்பதினால் எங்கும் எல்லா இடங்களிலும் நீங்களே எல்லா எதிரியின் சதித்திட்டங்களையும் முறியடித்து ஜெயம் எடுப்பீர்கள். நன்றாய் கவனிங்கள். வருகிற யுத்தங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கிறதே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், நன்றாய் கவனியுங்கள், எந்த ஆயுதமும், அது எப்படிப்பட்ட ஆயுதம் யார் மூலமாக வந்தாலும் சரி, எத்தனை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் வந்தாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோட இருக்கிறபடியினால் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். ஐயா, உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு அவதூறு, உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, எத்தனை கேடான சதி சற்பனைகளை மூட்டினாலும் சரி, எத்தனை கேடான காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, நியாயத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும், நல்ல கவனிங்க, எந்த நாவையும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாய் இருக்கட்டும், படித்த பண்டிதர்களாய் இருக்கட்டும், ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எந்த எழும்புகிற எந்த நாவையும் நீங்கள் ஒரு நாளிலே குற்றப்படுத்துவீர்கள். இது யார் கொடுக்கிறதையா? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நாம் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய சேனை, நீங்களும் நானும் கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. எகிப்தில் இருந்து புறப்பட்ட 430 வருடங்கள் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்தில் இருந்து அணியாய் புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆமென். ஆதலினால் உங்களுக்கு விரோதமாய் அல்லது உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த காரியமும் வாய்க்கப் போவதில்லை. உங்கள் எதிரியின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கும்படியாய் கர்த்தரே உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே நீங்கள் இது போன்ற சதிவலைகளிலே ஆபத்துக் கொள்ளுகிறீர்களோ, எங்கே இது போன்ற ஆபத்துகளிலே சத்துருவானவன் செய்கிற எல்லா தீமையான காரியங்களுக்கும், எல்லா பொல்லாப்பான காரியங்களுக்கும், எல்லா விதமான அவருடைய தந்திரங்கள்
ஒன்றும் உங்களை அணுகாதபடி. அன்பு ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யவும் எழும்பும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் யாரும் ஜெயம் கொள்ளுவதே இல்லை. ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை எதிர்க்கிறவர்களை ஆமென் அவரே முறியடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக யுத்தம் எழும்பினாலும் பயப்படாதிருங்கள். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர் கர்த்தரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தானே சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது. நம்புங்கள், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, எதிரிகளின் சூழ்ச்சிகளை கண்டு பயப்படாதிருங்கள். எதிரிகளின் திட்டங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள். கர்த்தரோ அவர் சொன்ன வார்த்தைகளில், சொன்ன வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி ஆமென் எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளிலும் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். ஆமென். எந்த தீமையும் உங்களை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த அதிசயமான தெய்வம் உங்களை ஸ்திரப்படுத்தும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள். யாரும், எந்த கொம்பனும், எந்த பிரச்சனையும், எந்த விதமான எதிரிகளின் சதி சூழ்ச்சிகளும் உங்களை பலகீனப்படுத்த முடியாது. உங்களை தோல்வி அடைய செய்ய முடியாது. உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சங்கீதக்காரனை போல நீங்களும் சொல்ல முடியும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? மைட்டி காட். எத்தனை பேர் எழும்பினாலும், ஐயா உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன இந்த சங்கீதக்காரனை போல நீங்களும் சொல்ல முடியும், என் தெய்வமே உம்மாலே ஒரு சேனைக்குள் கூட பாய்கிற வல்லமை, திறமை, தைரியம், அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. உம்மாலே நான் தாண்ட முடியாத மைல்களை, மலைகளை, மதில்களை தாண்டுவேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? சொல்லுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் மானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவராய் இருக்கும் பொழுது நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். ஐயா காரியமெல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள். என்னுடைய எதிராளிகள் மிகுதியாய் பலத்து போயிருக்கிறார்கள், கவலைப்படாதிருங்கள். எனக்கு விரோதமாய் யுத்தம் சரி செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், அச்சப்படாது திடனாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் நீங்கள் சொல்லுவீர்கள், ஒருவேளை ஐயா யாருக்குமே வராத பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை சுற்றிலும் இருக்கிற ஓர் ஆயிரம் பிரச்சனைகளில் இருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே.
நான் உன்னோடே இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றி தீரும் வரையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களோடே இருப்பார். ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஜஸ்ட் நீங்க தெரியப்படுத்தினால் மாத்திரம் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஜஸ்ட் அவரிடம் நீங்கள் சொன்னால் போதும். இந்த அதிகாலை ஜபங்களிலே வந்து தேவ சமூகத்திலே, என் தெய்வமே, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், நான் எதிர்கொள்ளுகிற சவால்கள், நான் எதிர்கொள்ளுகிற சோதனைகள் எல்லாம் இப்படியா இருக்கிறது. என்ன செய்வேன்? நீர் என்னோடே வருகிறீர், என்னை நீரே பலப்படுத்துகிறீர். என்னை பலப்படுத்துகிற உம்மாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலம் உண்டு என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அவரை உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் மதில்களை தாண்டுவீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் தைரியமாய் சொல்லுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும். ஹல்லேலூயா. அவரே எனக்கு அடைக்கலமும் பலனும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. துரோகிகள் இருப்பது போல் அவர் இருப்பதில்லை. ஆமென். சோம்பேறிகள் இருப்பது போல் நம்மோடு இருப்பதில்லை. நம்மை காட்டிக் கொடுக்கிறவர்களும் நம் மீது எரிச்சலும் பொறாமையும் உள்ளவர்களும் இருப்பது போல் இருப்பதில்லை. தேவன் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு பலனும் அடைக்கலமும் அனுகூலமான துணையும் உள்ளவராய், துணை செய்கிறவருமாய் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த விதமான உபத்திரமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அக்கினி ஜுவாலையிலே நீங்கள் நடந்தாலும் அங்கேயும் அவர் உங்களோட இருப்பார். சிங்க கவி போன்ற பிரச்சனைகளிலும் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களோடு உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட தேவனுடைய பிரதிநிதி, ஆமென், தேவனுடைய தூதன் எப்பொழுதும் உங்களோடு வந்து கொண்டே இருப்பார். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த பிரச்சனையிலும் விட்டுக் கொடுக்காதிருங்கள். அமெரிக்கையும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே சொல்லுகிறார், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கட்டும். அது என்ன அமெரிக்கையும்? எந்த சூழ்நிலையிலும் அமர்ந்திருந்து, ஐயா, அந்த பேதுரு எப்படி சிறைச்சாலையிலே நாளை தன்னை சிறைச்சேதம் செய்வார்கள், அல்லது கொலை செய்து விடுவார்கள், அல்லது தூக்கிலே போட்டு விடுவார்கள் என்று தெரிகிற அந்த சூழ்நிலையில் கூட வகுப்புக்கு 4 காவலர்களாய் 4 வகுப்புகள் வசமாய் ஒப்படைக்கப்பட்ட, ஐயா, 4 அடுக்கு பாதுகாப்பிலே வைக்கப்பட்டு அவரை சிறைப்படுத்தி வைத்திருந்த, சங்கிலிகளினால் கட்டி வைத்திருந்த பொழுதும் பாருங்கள், அங்கே பேதுரு அந்த சிறைச்சாலையிலே எப்படி அயர்ந்த நித்திரையாயிருந்தாரோ. ஆமென். என்ன தைரியம், என்ன சமாதானம், என்ன சமாதானம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். ஆபத்து காலத்தில் அவரே எனக்கு அனுகூலமான துணையாயிருப்பார் என்று அந்த மனிதன் நம்பினான். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் சங்கீதக்காரரை போல நிச்சயமாய் நம்பி இருக்க முடியும். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாய் உமது கையை
நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும் என்ற அந்த தைரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அந்த தைரியம் பாருங்க, அந்த தைரியமும் விசுவாசமும் மாத்திரமல்ல, சபையார் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்த ஜெபம் பரலோகத்தில் இருந்து ஒரு அற்புதமான தூதனை இறக்கிறது. ஹல்லேலூயா! இந்த மனிதனுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் பரலோகத்தை அப்படியே பரலோகத்தை திறக்க செய்தது. ஒரு தூதன் இறங்கி வந்தான் தேவ சமூகத்தில் இருந்து. சங்கிலிகள் தன்னாலே கலந்து விழுந்தது. அப்படியே தைரியமாயிருங்கள். எந்த எதிரிகளின் சூழ்ச்சிக்கும் பயப்படாதிருங்கள். எத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் துணிந்து செல்லுங்கள், துணிந்து நில்லுங்கள். திட நம்பிக்கையோட விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா! ஓ கர்த்தாவே, சங்கீதக்காரர் சொன்னது போலவே நீங்களும் சொல்ல முடியும். இன்றும் இந்த ஜெப வேளையிலே, கர்த்தாவே, துன்மார்க்கருடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். சொல்லுங்கள், அவர்கள் எனக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள். எனக்கு விரோதமாய் வழக்காடவும் யுத்தம் செய்தவும் எழுந்து வருகிறார்களே. என் தெய்வமே, மோசே ஜெபித்தது போல நானும் ஜெபிக்கிறேன். என் தெய்வமே, எழுந்தருளும். என் ராஜாவே, நீரே ராஜரீகம் பண்ணும்படியாய், ஓ நீரே எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று நீங்க சொன்னா, மோசே சொன்ன பொழுது நடந்தது போலவே நீங்கள் காண்கிறீர்களோ காணவில்லையோ, நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் நிச்சயமாய் அவர் உங்கள் வழக்காளிகளோட வழக்காடி உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணுகிற ஒரு அற்புதமான தெய்வம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா! ஆமென். ஆதலினால் உங்கள் பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை, ஊழியத்தை குறித்து, அல்லது உங்கள் வாழ்க்கையிலே வருகிற எதிர்வருகிற எந்த பிரச்சனைகளை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். பவுலடியார் சொல்லுகிறது போலவே ரோமர் 8:31 சொல்லப்பட்டபடி இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா! எந்த சிங்கமும் முடியாது. எல்லா சிங்கங்களும் உங்களுக்கு விரோதமாய் அசிங்கமாய் போய்விடும். மறந்து விடாதிருங்கள். நீங்களோ யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாய் நிமிர்ந்து எழுந்திருப்பீர்கள். அவர்களோ அசிங்கப்பட்டு வெட்கி நாணி கவிழ்ந்து போவார்கள், கவிழ்க்கப்படுவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தைரியமாய் சொல்லுங்கள். எந்த எதிர்ப்பும், எந்த சோதனையும், எந்த இடத்திலும், எங்கும், எப்பொழுதும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எங்கும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் உங்களை பலப்படுத்துகிறவரும் வெற்றி சிறக்க செய்கிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர் உங்களோடே இருக்கிறார். ஹல்லேலூயா! தைரியமாய் சொல்லுங்கள். நாங்கள் என்ன சொல்லுவோம் இவர்களை குறித்து? மறுபடியுமாய் சொல்லுங்கள். ஐயா, இது போன்ற எங்கள் பிரச்சனைகளை குறித்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்கள் தேவனே எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஓ க்ளோரி! எங்களுக்காக யுத்தம் பண்ணவும், வழக்காடவும், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் எங்களோட இருக்கிற நல்ல தேற்றரவாளனாகிய கர்த்தர் எங்களோட இருக்கும் பொழுது எங்களை ஜெயிக்கிறவன் யார்? நாங்களே ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம். ஓ க்ளோரி! ஹல்லேலூயா!
அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளை, இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு பேசுங்கள். இந்த வார்த்தைகளை, இந்த தேவ வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணி நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது அதிகாலையில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சதி திட்டங்கள், எல்லா சூனியங்கள், எதிர்ப்புகளுக்கு விரோதமாய் தேவ தூதர்கள் தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய், உங்களுக்காக வழக்காடும்படியாய் கர்த்தரே புறப்படுவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அது அனுப்பப்படுகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆவியாய் அக்னியாய் புறப்படுகிற இந்த வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும் அக்னியாய், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் புறப்படுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை, விடுதலையை கொண்டு வரும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கோயமுத்தூர் மீட்டிங்காக, சேலம் மற்றும் திருப்பூர் மீட்டிங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு பெங்களூர், கிருஷ்ணகிரி போன்ற இடங்களிலும், மேட்டூர், சேலம் இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சுவிசேஷ கூட்டங்களிலே தொடர்ந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களின் வல்லமைகளிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படும்படியாய், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் சதி திட்டங்களிலும் இருந்து நீங்கள் வெற்றி கொள்ளும்படியாய், ஜெயம் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஐயா, அதிகாலை வேளையிலே என் தெய்வமே, உம்மை நம்பி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு சவால்கள், சோதனைகளுக்கு மத்தியிலே என் தேவன் எங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல தெய்வமே, உம்முடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் ஐயா அசைக்கப்படும்படியாய், சத்துருக்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பங்களுக்கும் அவர்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா எதிரிகளின் எல்லா திட்டங்களும், சூழ்ச்சிகளும், சதிகளும் முறியடிக்கப்படும்படியாய் என் தெய்வமே, நீர் முன்னே கடந்து செல்லும்படியாய் ஐயா, மீகா 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி தடைகளை நீக்கி போடுகிறவராய், இந்த எல்லா மனித தடைகள், பிசாசின் கண்ணிகள், எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்கும்படியாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே என் தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து, எல்லா விதமான சவால்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய் என் தெய்வம் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ, எங்களுக்காய் எழுந்தருளும். எங்கள் தெய்வமே, வழக்காடும். எங்களுக்காய் யுத்தம் செய்யவும் என் தெய்வமே, எங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிற, எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்கிற ஓ ராஜாதி ராஜாவாய் நீர் எங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிற பெரிய பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஐயா, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய், எந்த ஆயுதமும் ஓ சக்தி வாய்ந்த அல்லது சதி சூனியங்கள், மந்திரங்கள் எதுவும் வாய்க்காதே போகும்படியாய் என் தெய்வம் எங்களுக்காய் எழுந்தருளுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, எங்களை, எங்கள் பிள்ளைகளை ஐயா, அவர்கள் எங்கே எங்கே படிக்கிறார்களோ, எங்கே எங்கே வாழுகிறார்களோ, எங்கே எங்கே வீட்டை விட்டு கடந்து போய்விட்டு திரும்புகிறார்களோ, எங்கேயும் எந்த கண்ணியிலும் அவர்கள் அகப்படாதபடி, எங்கள் வாலிப பிள்ளைகள் எங்கேயும் சிக்கிக் கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தர் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை எந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் உம்முடைய தூதர்களை
தூதர்களை அனுப்புவீராக. ஐயா, உம்முடைய பரிசுத்த தூதர்களும் எங்களுக்காய் வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய், கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீரே எங்களுக்கு வெளிச்சமும் நம்பிக்கையும் ரட்சிப்புமானவராய் இருக்கிறபடியினால் அல்லவோ நாங்கள் யாருக்கு பயப்படுவோம்? யாருக்கும் பயப்படாதபடி வாழுகிற என் தேவன் எங்களின் ஜீவனின் பலனானவராய் இருக்கிறபடியினால் யாருக்கும் அஞ்சாதபடி வாழுகிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆமென். என் தெய்வமே, ஓ லார்ட், அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே எங்கே இவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே சிறைப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே யுத்தமும் போராட்டங்களும் சோதனைகளும் பல்வேறு உபத்திரவங்களும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறதோ, அங்கே கர்த்தர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய், துன்மார்க்கர்களுக்கு விரோதமாய், இப்படியாய் அநீதி செய்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் சொன்னது போலவே உன்னோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய கரத்தின் செய்கையை காண்பார்கள் என்று சொன்னது போலவே, ஹல்லேலூயா. என் தெய்வமே, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எழுந்தருளுவீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, ஐயா, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று அறிகிறோமே. ஐயோ, அந்த அற்புதமான தேவன் எங்களோட என்றென்றும் இருக்கிற நல்ல கர்த்தர் எங்களுக்காய் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வழக்காடிகளோடே கர்த்தர் வழக்காடும்படியாய், ஐயா, எங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட கர்த்தரே யுத்தம் பண்ணும்படியாய், ஓ லார்ட், எங்கள் யுத்தம் எங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருடைய யுத்தம் எங்களுடைய யுத்தம். ஓ, கிதியோன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று அந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆரவாரம் செய்த பொழுது எதிரிகள் எல்லோரும் கூக்குரலிட்டு ஓடோடி மறைந்து ஒடிந்து போனார்கள் என்று எழுதப்பட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததோடு ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தெய்வமே, நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறபடியினால், ஐயா, நாங்கள் யாருக்கும் பயப்படாதபடி உம்மையே உயர்த்துகிறோம். என் தெய்வமே, உம்மையே உயர்த்துகிறோம். எங்கும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிற நல்ல தெய்வம் இன்றும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும்படியாய், ஹல்லேலூயா. எதிர்ப்புகள், வழக்குகள், ஆமென், தீமைகள், எதிரான எல்லா உபத்திரவங்கள், சதி சூனியங்கள் எல்லாவற்றையும் நீர் சங்கரித்து போடும்படியாய் தெய்வம் கடந்து வருகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சிறைச்சாலையின் கதவுகளும் திறக்கும்படியாய், தன்னாலே திறக்கும்படியாய் தேவன் என் பட்சத்தில் இருக்கிற நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அஸ்திபாரங்கள் குலுங்குவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா எரிகோ கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும்படியாய், சங்கிலிகள் உடையும்படியாய், இருப்பு கதவுகள் தன்னால் திறக்கும்படியாய் தேவ பிள்ளைகளுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எந்த எதிர்ப்புகளும் அடைப்புகளுக்கும் மத்தியிலே தேவனாகிய கர்த்தருடைய தயவு பகிரங்கமாய் வெளிப்படும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமாய் வெளிப்படும்படியாய்
தேவ நீதி உண்டாகட்டும். அல்லேலூயா. நாங்களும் இந்த நாளிலே, ஓ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லுகிற ஞானமும் விவேகமும் புத்தியும் அதற்கேற்ற அபிஷேகமும் ஒவ்வொரு பேருக்கும் உண்டாகும்படி எங்கள் தெய்வமே, எல்லா துன்மார்க்கர்களுடைய எல்லா சோதனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எல்லா விதமான சவால்களிலும் இருந்து இன்று உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இவர்களுக்கு முன்னால் இருக்கிற எதிர்ப்பான தடைகளை நீக்கி போடும்படியாய் கர்த்தர் கடந்து செல்லுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எல்லா எதிர்ப்புகள், எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா சதி சற்பனைகள், எல்லா எதிரிகளின் கண்ணிகள், திட்டங்கள், ஆலோசனைகளிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை விடுவிக்கிற நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் எல்லாம், வரப்போகிற நாட்களில் எல்லாம் என் தெய்வமே, இதுவரை எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்தது போல் இனியும் நீர் சுமக்கிறீர், சுமப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் பலப்படுத்துவீராக, பாதுகாப்பியாக, ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் எழுந்தருளிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் அது உருவாக்கப்பட்டால் அது அழிந்தே போகும். ஹல்லேலூயா. அது வாய்க்காதே போகும். உங்களை எதிர்க்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுப்பதில்லை, நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தரே முறியடிப்பார். அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்கள் கண்மலையும் கோட்டையும், எமேன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு விரோதமாய் ஜெயம் எடுக்க முடியும்? இன்று ஒருவேளை நீங்கள் தோற்றது போல், தோல்வி அடைந்தது போல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஜெய கிறிஸ்து உங்களோடே வருகிறார். ஜெயம் கொடுக்கிறவர் உங்களோடே இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாளிலே மகத்துவமும் மகிமையுமான ஜெயத்தை காண்பீர்கள். இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை செய்து உங்களை விடுவிப்பார், பாதுகாப்பார், மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் என்றென்றுமாய் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.